लक्ष्मी यस्यावोद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्ये स्वविजारितूर्णस्तम्भेवतारसमनञ्जलभ्य लक्ष्मीर्हं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्व्यामोहदस्यैतरान्तरायणेन अस्मद्गुरोर्भगवतोऽस्तु देवि सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सत्ये निरपद्यानां सद्यां गुणसम्पदां शरणं भवतीतानां श्रीरङ्गे श्रीयेन्द्रनाथर्मयासंस्थानमुनि पदाम्बुजेन्द्रां दीक्षां कान्तमुदाभ्येषं श्रीमद्रङ्गधरादियोनिपति श्रीमत्कीरङ्गपृथ्वीश्वरसर्वगुणा संयमीन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दे राज्यं श्रीरङ्गभारि प्रभविधिपतेः प्राप्तलक्ष्मीसुमास्थानं सेवे यथेन्द्रं सकलगुणनिधिं श्रीरङ्गनाथोपेतीन्द्रपात्र श्रीरङ्गवीरगुणाश्रवतहृदयं वेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिजनचिद्रं कारुण्याक्षीणिमे आत्मनिक्षयवदन्यं वेदान्ते वावयोगत्वेषा सङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतमनं व्याख्यातमेव श्रीमद्रङ्गशटारिसंसत्यं श्रीमद्वीरभूद्वहाद्यशरतिपादाख्यं श्रीमद्वेदवदप्सदेशेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणदासन्नसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारि योगिचरणनिष्ठात्मरक्षापुरं श्रीमद्रङ्गशटारि ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्वान्तं महद्वंसं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तसारमनवद्य गुणमुदाभिषेकम् श्रीरङ्गनाथैसेविकरम् आश्रयामः श्रीवत्सचिन्दमिश्रेभ्यः नमो मुक्तिमदीमहे श्रीरुक्तस्यै कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் 58 ஸ்லோகம் மட்டும் அனுபவித்தோம். 59ஆம் ஸ்லோகம் சாஸ்திரைஹி அநாதிநிதனைஹி ஸ்மிருதிபிஹி துதிய திவ்யாவதாரச்சரிதைஹி சுபயாச்ச திருஷ்ட்யா நிஷ்பேயசம் எதிர்பதப்பயசே பிரஜானா कृपा बल्कि दृष्टि பெருமானுடைய கருணையாகிற அந்த கடலுடைய அலை இருக்க அதுல அந்த அந்த அலையானது நம்ம மேல பட்டதுன்னா நமக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் அதிகமாகும், ஐஸ்வர்யம் ஏற்படும் சாய்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் அந்த பெருமாள் அப்படின்னா அனாதி நிதனை, உற்பத்தியும் அழிவும் இல்லாதவன். இப்பதான் உண்டானவன் அவன் அப்படின்னா உண்டு இருக்க வஸ்துலாம் அழிவுன்னு உண்டு. அதனால உண்டானவன் அழிவுள்ளவன், அழிவுற்றவன் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாதவன் அவன். அதுவும் இல்ல சாஸ்திர பிரதிபாத்தியன். வேதங்கள் மட்டுமில்லை,
மனு போன்ற மகரிஷிகளாலே செய்யப்பட்டதான ஸ்மிருதிகள் என்ன, அந்த ஸ்மிருதிகளிலேயும் அவனை பற்றி தான் சொல்லப்படும். அவனை பற்றி சொல்றது என்ன இருக்கு அப்படின்னா, அவனுடைய ஆத்மஸ்வரூபம், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய கல்யாண குணங்கள், இவைகள்லாம் நிறைந்ததான எம்பெருமான். அது மட்டும் இல்லை, அவன் இந்த ஜீவர்களை உஜ்ஜீவிக்க கருதி பல அவதாரங்கள் எடுத்தான். அந்த அவதாரங்கள்ல ஒவ்வொரு நிகழ்ச்சி இருக்கே, ஒன்று ஒன்றும் ஆச்சரியமானது. அது அபிமானத்தில் சாதிக்க போறது ஆச்சரியமான விஷயம். அதுவும் இல்லாத அவருடைய திருவடி, நாமெல்லாம் தஞ்சமாவதற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய திருவடி, அவனுடைய திவ்ய சக்ஷு இருக்கே, அந்த திவ்ய சக்ஷு நம்ம மேல பட்டதுன்னா நமக்கு மோட்ச பர்யந்தமான நன்மைகள்லாம் ஏற்படும். ஜாயமானம் ஹி புருஷா எம் பச்சேத் மதுசூதனா சாத்விகா சது விஜ்ஞேயா சவே மோக்ஷாச்ச சிந்தகா. அவன் சாத்விக குணங்கள் உடையவனாயிருப்பான், நல்ல அறிவு உடையவனாயிருப்பான். அந்த அறிவானது மோட்சத்தை பற்றி நீக்கக்கூடியதான அறிவாக இருக்கும். இதெல்லாம் எப்படி ஏற்படும்? ஜாயமானம் ஹி புருஷா, அவனுடைய கடாட்சம் விழுந்தாதான். ஆக மோட்ச பர்யந்தமான சேஷிகள்லாம் தரதற்கு காரணம் என்ன? அந்த திவ்ய சக்ஷுஷ். அந்த திவ்ய சக்ஷுஷ் என்ன இருக்கும் அப்படின்னா, அவருடைய கருணை அப்படியே பொங்கி வழியும். முகத்துல அழகு பொங்கி வழியுன்னு சொல்றாளே, அந்த மாதிரி எம்பெருமானுடைய கருணையானது பொங்கி வழியது. அதுதான் நேற்று பார்த்தோம் அச்சுத சதகத்துல. உன்னுடைய சிந்தன விமுகான திருஷ்டி விஷான மிக தரிசனாத்து மோட்சே. உன்னுடைய அருள்கள் பார்வையினாலேயே துஷ்டர்களிலிருந்து விலகி நிற்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணுவ. இன்னொரு முகத்தினால தன்னால உன்னுடைய அடியார்களுடைய சம்பந்தம் ஏற்படும்படியாக பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆச்சாரனுடைய திவ்ய கடாட்சத்தை நீங்க சுவையாச்ச திருஷ்டியா அப்படின்னு சொல்ற. அதனால அது அப்படிப்பட்ட நம்முடைய கவினால கிருபா ஜலதி தல்லஜ அப்படின்னு சொல்றது. ஜலதி தல்லஜ அப்படின்னு சொன்னா திருப்பால் கடல் ஒப்பாடலாக இருக்கிறது அவருடைய நேத்திரம், எம்பெருமானுடைய சக்ஷுஷுகள். ஆசிரியர்களை கண்டா அவ்வளவு கண்கள் விரிந்து அவர்களை கடாட்சிப்பானாம். அதுல இருந்து அலைகள் உண்டாகி வல்கித சீகின்னா செல்வமாகிற அலைகள், அந்த அலைகள் அப்படி அவைகள்லாம் உண்டாகுமா நமக்கு? அதுதான் சொல்லச்சே சுவாமி தயாசகத்திலையும் பிராயோதயே தொதனுபாவம் மகாபூராசோ அவனுடைய கிருபையை பற்றி வர்ணிக்கிற தயாசகத்துல. இப்படியாக 59வது ஸ்லோகம் முடிவுபட்டது.
हैहंत जंतु निरंतर संततात्मा पाप्माहि नाम वदकोय अचिंत शक्ति यस्त्वत्कृपा जलदीमप्यत् अतिवेलकेळम् उल्लङ्घ्य यत्कृतभासुर भागधेयान् हैहंत जन्तुः निरन्तर सन्ततात्मा पाप्माहि नाम वदकोऽयम् अचिन्त्यशक्तिः यत्त्वत्कृपा जलधिमप्यतिवेलकेळम् उल्लङ्घ्य यत्कृत भासुर भागधेयान्. அப்படியே அரதா ஸ்லோகம். இந்த அரதா ஸ்லோகத்துல இப்படி எம்பெருமானுடைய காருண்யம் அவர்கிட்ட இருந்தா கூட சில பேர் அதற்கு பாத்திரமாகாம இருக்கா. அதை பார்த்து அதாவது திருமாலையிலையும் ஆழ்வார் கருவிலே திருவிழாது காலத்தை கை கிண்டியதேன்னு சொல்லி காலத்தெல்லாம் இப்படி வீணா பொழுது போகிறீங்களே, எம்பெருமானுடைய பேரை கூட சொல்றதுக்கு உங்களால முடியலையே, அவன் பக்கத்துக்கு கோவில் கூட உங்களால போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு. அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆச்சரியம் இப்படியே இவ்வளவு பிரகிருதியில எம்பெருமான் அவன் பரவ காரணிகனா இருக்கான், அவனை தூக்கி ஒரு சின்ன அஞ்சலி கூட பண்ண முடியலையே அப்படின்னு ஆகிக்கிறார். பரமதாரத்தை பாவம். ஜந்துஷு சேதனங்களிடத்தில் நிரந்தர இடைவிடாமல் சந்தத ஆத்மா பரவிய சுரூபத்தை உடைய அச்சிந்த சக்தியை எண்ணி பார்க்காமல சக்தி வாய்ந்த அயம் பாப்மா இந்த பாபமானது கஹிநாம எத்தகையது வத தேவரில் விளக்கிட வேண்டும். ஹை ஹந்த ஐயோ ஆச்சரியம், பாப்மா எந்த பாபமானது அகிருத்த பாசுர பாகதேயான் சாஸ்திரங்கள் உபாயமாய் விளங்கும் சரணாதியின் உபாயத்தை செய்யாத பாக்கியஹீனர்களை அதிவேள கேளம் கரை கடைந்த கிருபா ஜலதியும் அபி தேவருடைய கருணைக்கடலையும் உல்லங்கேதி தாண்டியவர்களாய் ஆக்குகிறது. சரணாத ரட்சணத்துக்காகவே பெருமாள் அவதாரங்கள் எடுத்து வராக அவதாரம் மூலியமாகவும் ராம அவதாரம் மூலமாகவும் கிருஷ்ணாவதாரம் மூலமாகவும் சரணாதியை பெருமையை சொல்லி மூன்று பேருடைய சரணாதி வாக்கும் அர்த்தம் ஒரே முடியா இருந்தாலும் சொல்ற விதங்கள் ஆச்சரியமானது. அதுக்கு அப்புறம் ஆழ்வார்களும், அதாவது குறிப்பாக நம்ம ஆழ்வார் அனுஷ்டிச்சு காமிச்சார். பெருமான் திருவடியில சரணாதி பண்ணி நீ நடிக்கு அமர்ந்து புகுந்தேனே சாய்ச்ச லோகத்துக்கெல்லாம் அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். எல்லாரும் வாங்க பெருமாள் செய்யுங்க, அவங்களுடைய குணங்களை கேளுங்க, அவங்களுடைய சேஷிதங்களை கேளுங்க அப்படின்னு. அதுலயும் சில பேர் அகப்படாமல் இருக்கார். ஆழ்வரை நொந்து போயிருக்கார், இந்த லோகத்தை மாற்ற முடியல அப்படின்னு. அதே மாதிரி ஆழ்வாரும் இந்த ஸ்லோகத்துல இந்த சரணாதி சாஸ்திரங்கள் எல்லாம் சரணாதியை பற்றி பொறுமையா பேசுறது. அவனும் அவதார சமயத்துல சாஸ்திரம் சரணாதியை தெரியப்பட்டு சொல்லியிருக்கான். அதுக்கு பின்னாடி தோன்றின ஆச்சாரியர்களும் சரணாதியை பத்தி சொல்லியிருக்கான். இந்த சரணாகதியை எல்லாருமே அனுஷ்டிச்சிருக்காளா? இல்லை, நமக்கு தெரிஞ்சு இன்னும் சில பேர் அனுஷ்டிக்காம இருந்திருக்கா. கேட்டா சார் சரணாதி பண்ணா செத்து கொடுக்கணும் என்னவோ அப்படின்னு சில பேர் நினைக்கிறார். சில பேர் சரணாதி பண்ணியை விட்டா நாம ரொம்ப நியமமா இருக்கணும், அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்றா. இன்னும் சில பேர் பெருமாள்
திருவாள் எனக்கு இன்னும் சங்கல்பிக்கல, திருவாள் சங்கல்பிக்கல, அதை மாதிரி சாஸ்திரம் சொல்லுவாள், மீதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டான். அதனால திருவாள் எனக்கு சங்கல்பிக்கல அப்படின்னு இப்படிதான் சொல்லுவாள். அப்ப நம்ம அது திருவாள் நம்ம சமர்ப்பிக்கலைன்னா வாயே திறக்க முடியாது. சங்கல்பிக்கிறது நீ ஏதாவது பிரயோஜனப்பட்டதானே சத்து விஷயங்களை தெரிஞ்சுட்டு. இதான் பெருசான பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார், அது பண்ண மாட்டோம். ஆக இந்த அதனாலதான் பாபாரம்பக பாப்பம்ன்றது அது ரொம்ப அனாதியானது. அதுதான் இப்படி பண்ணும் ஒருத்தர் சரணாதி பண்ணக்கூடாது பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த பாப்பம் எப்போ ஆரம்பிச்சோம், அதுக்கு ஆரம்பம் எப்போ அப்படின்னு சொன்னா சொல்ல முடியுமா? ஆக ஒரு பாபத்துக்கு காரணம் இன்னொரு பாபம் தான். இந்த பாபாரம்பக பாபம் ஏற்படாதுன்னு சரணாதியில் சங்கல்பம் செய்யணும்னு சொல்லுவா. அது சங்கல்பம்லாம் அப்படி பண்ண முடியாது, நமக்கு சக்தி இல்லை அது. அதை அந்த ஆச்சாரியன் சங்கல்பம் சேர்த்துக்கு பண்ணா ஏற்கனவே நம்ம பாபத்தெல்லாம் ஏற்கனதான் ஆச்சாரியன் நமக்கு சரணாதி பண்ணி வைக்கிறார். இந்த பாபாரம்பக பாபம் போனோம்னு பாபாரம்பக பாபம்னாலே என்னன்னு தெரியாம அதை போகனாக அதை போக ஒழிக்கவே முடியாது. இந்த கர்மான்றது அனாதி, இந்த கர்மான்றது அனாதி, பாபமும் அனாதி தான். என்ன அந்த கர்மா அனாதின்னு சொல்லிட்டு கர்மாவில சில சமயம் நாம தப்பா பண்ணிட்டா அது பாபம் தானே. அதாவது மெய்யே பேசுறதுக்கு ஒரு கர்மா, சத்தியம் வதான்னு அது ஒரு கர்மா தான், சாதாரண கர்மா தான். ஆனா அது எல்லாராலையும் பண்ண முடியுதுதான். இது இந்த பொதுவான தர்மம் இது எல்லாருக்கும். இதுல பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன்னு பாகுபாடே கிடையாது. சத்தியம் வதா அப்படின்ற சாதாரண தர்மம், அந்த சாதாரண தர்மத்தை நம்மளால பண்ண முடியுதா? ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அது தாயார் தோப்பனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, இல்ல தன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, உண்மையை சொல்ல முடியுமா? சொல்லியிருப்போமா? யோசனை பண்ணிப்பா. ஏன்னா சில உண்மையை சொல்ல வந்தா அவர் கோச்சு போறாங்கோ அப்படின்னு மனைவியும் சொல்ல மாட்டார், கணவனும் சொல்ல மாட்டான். இப்படி எல்லாம் வாழ்க்கையில சிலதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக இந்த கர்மாவையும் ஒழிக்க முடியாது, அதனால பாபத்தையும் ஒழிக்க முடியாது. அதனால பாபாரம்பக பாப்பம்ன்றது ஒண்ணு உண்டு, அதை தெரிஞ்சுக்கலாம். Ready, Swami? இப்படி எம்பெருமானுக்கு அதான் இப்படி எம்பெருமானுக்கு சரணாதி பண்ணாததுக்கு எதிராக காரணம் அப்படின்னு சொன்னா இந்த பாபாரம்பக பாபம் தான் காரணம், அனாதியாக இருக்கிற பாபம் தான் காரணம். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சாய்கிற. அதாவது அதுல கொடிய பாபம் எதனால் பிரம்மவிதாபம் கொடிய பாபம். அந்த பிரம்மவிதாபச்சாரம் வந்துச்சுன்னா எம்பெருமானுடைய கிருபை நமக்கு வராது. அதுதான் பாஷ்யக்காரரும்
ஏவம் முக்திபலா நியம தது அவஸ்தாதித்தேன்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தை சாய்க்கிறார். அதனால பிரம்மவித அபிசாரம் எல்லாத்துக்கும் அதுக்கு எல்லா பாப்பத்தை விட தெரியுது அப்படின்னு சொல்ற. ஆக அந்த பிரம்மவித அபிசாரத்தினுடைய சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இவனை எம்பெருமானுடைய சரணாதி பண்ண முடியாது சொல்றது. ஆக அதுதான் இங்க சொல்ற அச்சிந்த சக்தி இந்த இடத்துல இங்க சொல்லச்சு கோயம் கோயம் அச்சிந்த சக்தி அப்படின்னு கேட்குது. ஆக இந்த பாப்பத்தினுடைய தன்மையை எம்பெருமானால் தான் விளக்க முடியும், நம்மளால தெரியாது. சில பேருக்கு பால்யத்திலிருந்து எம்பெருமானுக்கு பக்தி உள்ளவர்களால் அதை வேதாந்த சாஸ்திரங்களை பயின்று அதிலேயே எம்பெருமானே நினைக்க முடியாத பாக்கியத்தை பெற்றுவார்கள். சில பேருக்கு கொஞ்சம் நாள் காலம் கடந்து இந்த ஞானங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் பண்டிதனாக அவங்க அதுக்கப்புறம் எம்பெருமான சரணாகி பண்ணிட்டு அப்படி உத்தரகிருத்தியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். சில பேர் எப்பவுமே பெருமாள் நினைக்கவே மாட்டார். இப்படி பல வகையான அதுதான் சுவாமி தேசிகன் இந்த பிரம்மவித அவதாரத்தை சொல்லச்சு உத்தரகிருத்திய அதிகாரத்துல ஆண்டாலும் செய்யாதன செய்யோம்னு சொன்னான். அந்த செய்யாதன செய்யோன்ற அதுல இதுதான் பிரதானம். எது பிரம்மவித அவதாரம் தான் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அது எம்பெருமான் வீதி பாபத்தெல்லாம் பண்ணி தப்பு அதான் அபராட்சம் பண்ணிட்டா கூட பெருமாள் பொறுத்துப்பான். ஆனா பிரம்ம வித்துக்களுடைய அபச்சாரம் பண்ணலாம். அந்த பிரம்ம வித்துக்கள் அவன் தப்ப மன்னிக்க அவருக்கு மட்டும்தான், எம்பெருமான் கூட அதிகாரம் கிடையாது, பண்ண மாட்டான். நீ போய் அவர் காலில் விழு, என்னால இந்த பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிதான் பெருமாள் சொல்லும். அதுதான் சுக்ரீவன் லட்சுமணன் விஷயத்துல அபிப்பிரதான சாதனா சாய்கிற சுவாமி தேசிகன். அதனால அப்புறமே சுக்ரீவன் லக்ஷ்மணன் கிட்ட வந்து தான் பண்ண அபச்சாரத்துக்காக அபராட்சணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அது சாமியமாச்சு. ஆக எம்பெருமானும் பிரம்மவித அபச்சாரம் பட்டவர்கள் விஷயத்துல தன் கருணையை காமிக்கவே மாட்டான். அப்போ கூடிய பாபம் இது பிரம்மவித அபச்சாரம். பிரம்மவித அபச்சாரம்னா எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா அது பல காரணங்கள். ஆச்சாரிய பக்தி கண்டிப்பா போகணும். ஆச்சாரிய பக்தி இருந்து அவருக்கு சிற்றுலாம் பண்ணி அவருடைய உபதேசங்கள் பெற்று அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய சிஷ்யன் அவனுடைய நிலையானது உசந்த நிலையில இருப்பான். அதே சமயத்துல ஆச்சாரியனுக்கு துரோகம் பண்றது எப்படின்னா, அவர்கிட்டயே கத்துண்டு இல்ல நானே தான் இதெல்லாம் என்னுடைய சுயமா சொல்றேன் அப்படின்னு சொன்னாலே அது குருவுக்கு துரோகம் பண்ற மாதிரி. அது தவிர ஆச்சாரியன் கிட்ட நல்ல எண்ணம் இருக்கணும். ஆச்சாரியன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பார். ஆச்சாரியர்கள் ஒருபோதும் தப்பு பண்ணக்கூடாது. என் மனசால கூட சரி, எதாலையும் சரி, அதாவது சிஷ்யர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாவிப்பான். அந்த சிஷ்யன் இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாது யாரும் சொல்லப்பட்டான். எந்த ஆச்சாரியனும் அந்த எல்லாரும் எனக்கு ஆக்கிரமித்தார், எல்லாரும் எனக்கு விதையாளா இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாரு தவிர இவன் தான் விஜயன் அவன் விஜயம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஒருத்தர்கிட்ட தனியா பாசம் வைக்கக்கூடாது. வச்சாங்கன்னா அது அவருக்கு தான்
கொஞ்சம் இருக்கு. ஆச்சாரியர்களா இருக்குவா எல்லாரையும் ஒரே மாதிரி தான். ஏதாவது நமக்கு பெரிய கஷ்டங்கள் வந்து ஆச்சாரியர் ஏதோ பெருமாள் அனுகூலம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்ல ஆச்சாரியர்களை சொல்லுவாங்க தவிர கண்டிப்பா இதெல்லாம் போயிடும். ஜோசியெல்லாம் சில சமயம் நடக்கும், அவனுடைய காலம் நல்லா இருந்தாதான். அதனால எதுக்கு அவருடைய மத்ராட்சி தான் அனுகிரகம் வாங்கிக்கணும். அது போனா அதுவே நல்லா நடக்கும். அது 6 மாசத்துல கரெக்டா காரியம் முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டான். நடக்கும், பெருமாள் சங்கல்பிப்பார் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணுவாங்க தவிர. ஆக எப்படி ரொம்ப அதீதமாக அவளுக்கு ஞானம் இருந்து அது சொன்னா சிலையும் உடனே படிக்கக்கூடிய அது கூட இவனுக்கு நல்ல காலம் வந்தா தான் ஆகும். எல்லாமே ஒன்னா சேரணும். இவனுக்கும் பூர்வ ஜென்ம சுகிருதம் இருக்கணும். அந்த சமயத்தில் ஆச்சாரியன் அனுகிரகிக்கிற தன்மை இது எல்லாம் ஒன்னா ஈஸ்வரனுடைய கடாட்சம் ஒன்னா சேர்ந்துன்னா அது நடந்து போடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார ஆச்சாரியன் சொன்னார இன்னும் 1 வாரத்துல ஆயிடும் சொன்னார், 1 மாசம் 6 மாசம் ஆயிடும் சொன்னார, ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு நாம அதை நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற பாபமானது அப்படி பண்றது. அவன் மேல நம்ம சொல்லவே கூடாது. அதனால ஆச்சாரியர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரியான இது பண்ணுவான். அவளுக்கு இந்த தாரதமே கிடையாது. எப்படி எம்பெருமான் எல்லாரையும் சகஜமா அவனுடைய காரணத்தினால ரட்சிக்கிறானோ அதே மாதிரி ஆச்சாரியர் அவருடைய கிருபையினால நம்மளை எல்லாம் ரட்சிச்சுட்டு இருக்கார். அதுல விசேஷமா பண்ற அப்படின்னு சொன்னா அதுக்கு விசேஷமான அவன் ஏதாவது கைங்கரியம் பண்ணுவான். அந்த வினைகளை எம்பெருமான் அவர் பிரீத்தி அடைஞ்சா எம்பெருமான் பிரீத்தி அடையிறார். அதை கொண்டு அவனுக்கு சில நல்லது ஏற்படுறதை தவிர அதாவது எல்லோராலையும் அவன் போற்றப்படுவான். அந்த இடத்துல அர்த்தத்தை வச்சுக்கூடாது. ஐயோ அவன் நிறைய சம்பாதிச்சிட்டானே அப்படின்னா அந்த சம்பாதிக்கிறது விஷயம்லாம் அது இதுலயே வராது. அவன் நல்ல குணவானாகும், நல்ல பக்தி உள்ளவனாகும், கைக்கறி ஸ்ரீமானாகும் அப்படி விளங்குறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு எம்பெருமான் கிருபையோட கூடிதான ஆச்சாரியன் கிருபை அப்படின்னு அதான் பிரம்ம விசார ஆச்சாரியத்தை பழகிற ஆச்சாரியர்கள் நல்ல வேதம் அறிந்தவர்கள். யாருக்கையும் அபச்சாரப்படுறது சில சமயம் கூப்பிடுச்சு காதல் கேட்டும் அலட்சியமா போறது இதெல்லாம் ஒரு அபச்சாரம். எல்லாம் கொஞ்சம் புறத்த குரல்ல ஆடிய அப்புறம் வரேன் அப்படின்லாம் நின்று அழகா பதில் சொல்லிட்டு எப்படி அபச்சாரம் ஏற்படும் நமக்கு தெரியாது. அபச்சாரம் எப்படி ஏற்படும் தெரியாது. அதுவும் இல்லாத சில சமயம் நம்மளுடைய ஒரு சமூக குணத்தினால ஆச்சாரியனே கொலை பண்ற மாதிரி நமக்கு புத்தி வந்துருச்சுன்னா அதை விட அபச்சாரம் வேற எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன அபச்சாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய அபச்சாரம் துவேஷம் வந்து அவரையே தாக்க முடியாம பண்ணோம்னாக்கா அந்த அபச்சாரம் ரொம்ப ரொம்ப கூடிய அபச்சாரம். ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல ஹே ஹந்த என்ன ஆச்சரியம் இப்பேற்பட்ட ஜீவராசிகள்ல இந்த எம்பெருமானது சரணாகதி பண்ணாம இருக்காளே அந்த அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவ அவ்வளவு பெரிய பாபம் பண்ணியிருக்கான், கொடிய பாபம். அத்தந்திரம் பண்ணாலும் அவளுக்கு சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு புத்தியா வரலையே. அவ வயசுல பிறந்த பிள்ளைகள் பண்ணிட்டு இருப்பா, அவருக்கு பண்ணிக்கிறதுக்கு என்ன வருது இல்லை அப்படின்னு சாய்ச்சார். அதுக்கப்புறம் பிரம்ம கல்பனியது நியத அனுபவேத்யனாவசியம் சத்கில்பிஷம் ஜந்துரிக க்ஷணாதே ஏவம் சதா சகல ஜன்மசாபகாசம் சாமியஸ்யஹோ ததபிசந்தி விராம மாத்ராத். பிரம்ம கல்பனீதா அனுபவேதி அனாசியம்
तद्गिल्बिषं सिद्धिजन्तरिह क्षणार्थे एवं सदा सकल जन्मसु सापरात् சாமியமிகோ தரிசனத்தை இங்க நம்முடைய கீழே சொன்னார், நம்மளுடைய பாபமானது அவ்வளவு கொடுமையானது. அந்த பாப்பங்கள்ல பலவிதம். அதுல உயர்ந்ததான பாப்பங்கள்லயே ரொம்ப மிகவும் உயர்ந்ததான பிரம்ம பாகவத அபச்சாரம், பிரம்மவித் அபச்சாரம். அதனுடைய தன்மை என்ன தெரியுமா? உன்னை பெருமாளுடைய திருவிழியில சரணாதி பண்ணாதபடியே ஆகிடும் அப்படின்னு அந்த பாவத்தினுடைய வீரியத்தை சொன்னார். இப்படி அனாதி காலமாக அந்த பாபத்தை எப்படி தீர்க்கிறது? கீழே பல பிராயசித்தங்கள்லாம் இருக்குன்னு சொன்ன அந்த பிராயசித்தம், அதாவது அனுதாபாது உபரதாபத்துலாம் சொன்னார். கால் பங்கு குறையும். முதல்ல ஐயோ பண்ணிட்டேனேன்னு வருத்தப்படணும். அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட போய் நான் இந்த பாபத்தை பண்ணிட்டேனே, அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்கணும். அப்புறம் அந்த உபாயம் பண்றதுக்கு வேண்டியதான காரியத்தெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு பாபத்தை போகணும். அப்படி பிராயசித்தத்தை பண்ணி அப்படின்னா சொல்ல. இப்போ இந்த பாபமானது பிரம்மாவுடைய ஆயுஷ் காலம் எவ்வளவோ அவ்வளவு வருஷம் இருந்தாலும் நம்ம அவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்ம பாபத்தை அனுபவிச்சு தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்ற. அதுவும் இந்த ஜீவன் அந்த பாபத்தை செய்யச்சே யோசனை பண்றதே கிடையாது. கை சுடுக்கிறதுக்குள்ளயும் அந்த கை சுடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ளயும் அவன் பாபத்தை பண்ணிடுறான். இப்படி அப்படிப்பட்ட பாபிஷனான இவனை எம்பெருமான் என்ன பண்ற, ஒரு சமயம் பார்க்கிறார். ஏதோ அவன் சோம்பேறித்தனமா இருக்குச்சே, நாராயணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஏதோ ஒரு ஜென்மத்துல எப்பயோ சொன்னான். அதை பார்த்தார். ஓ, இவன் நம்ம பேரை சொல்லியிருக்கானே இந்த ஜென்மத்துல, சரி அப்படின்னு அடுத்த ஜென்மத்துல அந்த நாராயணன் சொன்னதுக்காக ஒரு சந்தோஷத்தை ஒரு நிமிஷம் கொடுத்துருப்பார். அடுத்த பிரிவு வந்தது. அடுத்த வாரத்தில் வந்து அவன் வந்து என்ன பண்ணா, கோவிலுக்கே போக ஆரம்பிச்சான். கையெடுத்து சேவிக்க ஆரம்பிச்சான். ஆஹா, இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தார். சரி, அடுத்த ஜென்மம் இருந்தது. சரி, அதுக்காக சில நல்ல காரியங்கள் அவன் பண்ணார். அடுத்த ஜென்மத்துல பார்த்தான், அவன் நல்ல பிராமணன் ஜாதியில பிறந்தான். அதுக்கப்புறம் அத்தியனம் பண்ணான். இப்படி எல்லாம் படிப்படியா அவனுக்கு அந்த ஜென்மத்தை சுகுந்ததுனால ஒவ்வொரு ஜென்மத்தையும் அவன் கடைசியில பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிவிட்டான். இப்படி பல ஜென்மங்கள் எடுத்து ஒவ்வொரு ஜென்மங்களையும் எப்போ ஒரு பிரகடனத்துல பண்ண நன்மையை கொண்டு அவனுக்கு சில நல்ல காரியங்கள்லாம் பண்றார். இப்ப என்ன சில பண்ற, சின்ன வயசுலயே பசங்கள் சினிமா பார்க்கறது பழக்கப்பட்டுறான். அப்பா அம்மாக்கள் எல்லாம் உட்காந்து அவளே சினிமா பார்க்கறது, நல்ல விஷயங்கள் சொல்றது கிடையாது. இப்படிதான் இந்த பசங்கள் எங்கேயிருந்து இதுவாகும். ஆக எத் பிரம்ம கல்பனியதா அனுபவ அனாசியம். அந்த பாபங்களை போக்கவே முடியாது. அது எவ்வளவு பிரம்மாவுடைய ஆயுசு எப்படா அப்படின்னு சொன்னா, நமக்கு 100 வயசு. அந்த 100 வயசுல அப்பதான் ஒரு ராத்திரி கழிஞ்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு ராத்திரி பகல், 100 இப்படியே பண்ணனாக்க 100 ஆண்டு பகல ராத்திரியும் கொண்டு கணக்கு பண்ணி அவன் ஆயுசை பார்த்தா அது பெருகி பார்த்தா கூட நம்மளால சொல்ல முடியாது. அதான் ஹே பகவன், எத் கில்பிஷம், எந்த பாபமானது பிரம்மகல்ப பிரம்மனிட ஆயுள் காலத்தை போல் நீதா அனுபவேபி, பல கோடி காலம் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தா கூட அனுபவிச்சாலும் அனாசியம், அந்த பாபத்தை போக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட தத்கல்பிஷம், அத்தகைய கொடிய பாபத்தை கணார்தே, அரை நொடியில், ஒரு நொடியின் பாதியில், இக இந்த கர்ம பூமியில்
ஜந்து ஒரு ஜந்துவானவன் ஒரு ஜீவனானவன் சிருஜதி செய்கிறான். பாபம் பண்ணச்சே யோஜனை பண்றதே கிடையாது. அப்படி இவன் ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கிறான், ஓயாத ஜென்மம் எடுக்கிறான். ஓயாம எல்லா பிறவிகளிலும் ஏவம் இவ்விதமாக சதா ஓய்வில்லாமல் சகல ஜென்மசு எடுக்கிற ஜென்மாவில் எல்லாத்திலையும் அவன் சாபராதம் பல வகையான பாபத்தோட கூடியனாவே இருக்கான். சரி, ஏதோ ஒரு க்ஷணம் பாபம் பண்ணாம ஒரு நல்ல காரியத்தை பண்ணான். தது அபிசந்தி விராம அந்த பாபத்தில் ஈடுபாடு கொள்ளாத மாத்திராது அந்த சமயத்தை மாத்திரம் பார்த்தான். அத்தை வச்சுட்டு சாமியசி அவர்களெல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் பண்றான். அப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னு எம்பெருமான் ஜீவனை அனுகிரகம் பண்றதுக்கு அவன் ஏதாவது நல்ல காரியம் பண்ணானான்றத பாக்குற. இல்லப்பனா பாபத்தை நம்மளால தீர்க்க முடியாது சார். அதனால எம்பெருமானும் நம்மளை சீர்திருத்துக்கு தான் பாக்குற. அதுக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ணணுமே, நல்ல காரியம் பண்ணணுமே. ஏன்னா நாம ஒரு காரியம் அவன் மீறி பண்ணிட்டான்னா, விவசாய மீறி பண்ணிட்டான்னா நாமளே இப்ப சில பேர் கேட்கிறோம், அவன் அந்த தப்பு பண்ணச்சே அவனை இப்ப சாதாரணமா ஒரு இடத்துல ஒருத்த ஆபீஸ்ல வேலை செய்யறான். அவன் ஆனா ரொம்ப மேனேஜருக்கு ரொம்ப வேண்டியவன். அவன் தப்பு பண்ண உடனே அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணா சரி நான் அவனை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா கூப்பிட்டு, ஏய் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணணும். யாரு? அந்த எஜமானன். சரி அவன் மட்டும் சொல்லிட்டு போடும் அப்படின்னு சொல்லி அத்தனை விட்டுருவேன். அதே இன்னும் ஒருத்தன் தப்புல கொஞ்சம் வித்தியாசம் அவன் பண்ணான். அவனுக்கு வேண்டாதவன் இல்லை, அவனை பத்தி நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கா. அது பல பேர் சேர்ந்து சொல்லியிருக்கா. உடனே அந்த எஜமான் என்ன பண்றான், நீ வேலைக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்ற. இப்போ இவனை பத்தி பல பேர் தப்பா சொன்னதை கொண்டு இவன் பண்ண தப்புக்கு அவனை வெளியில அனுப்புறான். அதே அவனுக்கு அபிமானமா நான் இருந்தவன் ஒருத்தன் தப்பு பண்ணா அதை கண்டிக்கணும். அதை விட்டா எப்படி இருக்கும்? ஆக எம்பெருமான் அப்படி. அதனால எம்பெருமான் அவளை பார்த்துதான் பண்ணுவார். தன்னுடைய கருணையை வச்சுட்டு எல்லாரையும் ஒரே சமமா அனுகிரகம் பண்ண மாட்டார். நம்ம மனுஷாவனா அப்படி மாறி மாறி பண்ணலாமே தவிர எம்பெருமான் ஒரு நாளும் அந்த விவசாய மாறவே மாட்டான். அதனால அந்த பூர்வ ஜென்மத்துல ஏதாவது சுகூர்ணம் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்ப்பார். அது அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது என்ன. அதனால அந்த சமயத்தை பார்த்து அவனுடைய பாபத்தை கொஞ்சம் போகல, அவனை சரணாதி பண்ணி வச்சு அவனுடைய பாபத்தை போகல. அதுதான் எம்பெருமான் பண்ற காருண்யத்தை இங்க சாகிறேன். இதெல்லாம் அவனுடைய காருண்யத்தில் ஒரு வகை தானே. அதுதான் 7 ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்க. மாறாத வினை அனைத்தும் மாற நாம் போய் அப்படின்னு தேசிகன் சாய்கிறார். அது ஒரு நாளும் மாறாது, அந்த பாப்பமானது ஒரு நாள் மாறவே மாறாது, சரணாதி பண்ணதான் போகும். அதுதான் சொல்லுச்சு ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு 5 அங்கங்கள் சொல்ற. அதுல இப்போ
அனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு சரணாதி பண்ணிட்டு இருக்குமே. சரி, நீ சரணாதி தானே பண்ணிக்க வந்திருக்க, என்ன சொல்லியிருக்க? அனுகூல்ய சங்கல்பம்னு சொல்லியோ. நீ அனுகூலம்னா நீ ஒரு 10 நாள் அனுகூலியா இருக்கேன்னு பாக்குறேன். பிராதிகூல்ய வர்ஜனம் சொல்லியிருக்க. இதெல்லாம் நீ செயல்படுத்துறியான்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் உன் சரணாதி ஏத்துக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரா? இல்ல நாமளும் தான் அதுக்கு வெயிட் பண்றோமா? விரும்பி இந்த ஸ்லோகத்தை ஆணுக்குள்ளிய சங்கல்பா பிராதிக்குள்ளிய வர்ஜனோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த சொன்ன மாத்திரத்திலேயே பெருமாள் நம்முடைய சரணாதி ஏத்துக்கிறாரா இல்லையா? ஆக சரணாதி போது இந்த ஸ்லோகத்தை சொன்னா அதுலயும் இன்னொரு சுவாரஸ்யம். ஆணுகுல பிராதிகுல ரட்சிச்சது விசுவாசம். அந்த விசுவாசம் இத்தனால விசுவாசமே இல்லை. சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாது. ஒரு சஞ்சானம் பண்ற கர்மாவை கூட விசுவாசம் இல்லாத பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்குச்சே சரணாகதியில விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் இருக்கானே தெரியாது சரணாகதி பண்ணிடுது. ஆனா இதெல்லாம் பெருமாள் ஏத்துக்கிறாரு. நம்ம பண்ற சரணாகதி பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது பிரகாரம் நடக்கிறோமா இல்ல சொல்லச்சையாவது நல்லா ஆர்த்தமா சொல்றோமா, உள் மனசோட சொல்றோமா அப்படின்னா அந்த சமயம் மனசு பக்கம் நமக்கு தெரியாது, பண்ணிடுறோம். ஆனா பெருமாள் அதை ஏற்றுட்டு நமக்கு பல அனுகிரகங்கள் பண்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் உணரணும். நம்ம எம்பெருமான் நம்மளை இவ்வளவு இதெல்லாம் பொறுமையா இவ்வளவு தூரம் காலட்சேபம்லாம் கேட்கிற அளவுக்கு ஒரு குணத்தை கொடுத்துருக்கான்னு பெருமாள் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆச்சரியம் அது. இதெல்லாம் சரணாகதி காரியம் தான். இதெல்லாம் வேற ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் இல்லாத அதுக்கு பெருமாள் என்ன பண்ணார்? நீ பிராட்டி மூலியமா வரணும்னு சொல்லிட்டார். அது வேற. பிராட்டி சொன்னாதான் அவன் ஏத்துக்கிறான். இந்த சரணாகதி தத்துவத்தையே லோகத்துக்கு பிரசித்தமாகிறது பூமி பிராட்டி தான். இப்படி எல்லாம் பெருமாள் பார்த்துக்கார். இந்த காக்கா இருக்க அது என்ன, இவர் காலில் வேணோட்டு விழுந்தானே எத்திஷையும் வேண்டோடு இழைத்து விழும் காகம் போல் சொல்றேன். அவன் காப்பாத்துவேன் அவன் காப்பாத்தான் எங்கெங்கயோ போயிட்டு வந்தோம். கடைசியில தான் பெருமாள்கிட்ட வந்திருக்கு. அவெல்லாம் கை விட்டுட்டானே, சரி போ சண்டைக்காரன் காலையே விழுந்துருவோம் அப்படின்னு இங்க விழுந்தது. அது நல்ல எண்ணத்தோட வேலை தான் பண்ணது தப்புக்கு அபச்சாரம் கேட்கணும்ன்ற எண்ணத்துல வேலை. அதனாலதான் அபிசந்தி விராமன் சொல்றதுங்க. அபிசந்தி விராமன் என்ன? அபிசந்தினா என்ன? ஒண்ணு தப்பு செய்ததுலயே பிடிப்பா இருக்கக்கூடியது அபிசந்தி. விராமன்னா அதுல விடுபட அது பண்ணாது இருக்கிற சமயம். அப்படின்னா இப்போ தான் பெருமாள் பிராட்டி ஒண்ணா இருந்தா. ஆனா இப்போ விழுந்த சமயம் அது பாப்பம் பண்ண முடியாது நிலையில விழுந்துருக்கு. அதனால அந்த ஏற்கனவே பண்ண அபராதத்துக்காக அது ஒரு கண்ணழி விசேஷ பெருமாள். ஆக எம்பெருமாள் ஒரு சமயத்தை பார்த்து தான் பண்ண முடியும். கீழே விழுந்தானே, இதுதான் ஒரு வியாஜம், வேற ஒண்ணும் கிடையாது. அது சரணாகதி பண்ணிக்கணும்னோ இல்லை தான் பண்ண தப்ப அபராட்சாரம் பண்ணிக்கணும்னோ வேலை. ஏதோ ஒரு எண்ணத்துல விழுந்துருக்கு. அந்த விழுந்ததையே பற்றாசாக கொண்டு எம்பெருமான் அனுகிரகம் பண்றாரு. அதுதான் அந்த கருணையினுடைய காரியம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய காருண்யத்தை இந்த விதமாக சொல்றாரு. இது அடுத்தது 62வது ஸ்லோகம். சாந்திஸ்தவேயம் யதி மகதி கதம் மஹேதஹோ त्वयि कृताञ्जलि பஞ்சரேஷு இத்தம் சதோ நிகிரஜம் நிர்விசேஷம் வாத்சல்யம் உத்சுக ஜனேஷு கதம் குணஸ்தே. எம்பெருமானுடைய வாத்சல்யம் இருக்க,
அதை பத்தி சொல்றாரு இங்க. ஏற்கனவே கீழே 10வது ஸ்லோகத்துல சாந்தி விஷயா மம துருவ சோபிகி அப்படின்னு என்னுடைய மிகவும் நீச்சமான குழந்தைகள் மழை போல இருக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன். அத உன்னுடைய சாந்தின்ற குணத்தினால இதை விஷயமாக்கி அதையும் கேட்டு அனுகிரகம் பண்ணுவது அதுதான் உங்களுடைய சாந்தின்ற குணத்துடைய பெருமைன்னு சாய்க்கிறாங்க. அதனால இந்த இடத்துல சரி இவன் அதான் கீழே சொன்ன மாதிரி நான் பெருமாள்கிட்ட அனுகூலனாக இருப்பேன், பிரதிகூலங்கள் பண்ண மாட்டேன், ரொம்ப மகாவிசத்தோடு இருப்பேன், இப்படி எல்லாம் சொல்றமே அந்த பெருமாள் இவன் இருப்பானா இல்ல இருக்க மாட்டானா அப்படின்னா யோசனை பண்றதே கிடையாது. அதனால சரணாதி பண்ண உடனே சஞ்சித்து பாப்பங்கள் எல்லாம் போகிறான். அவன் யோசனை பண்றதே கிடையாது. அந்த சஞ்சித்து பாவங்கள் போக்குறது தான் கீழ் ஸ்லோகத்துல சொன்னார். என்னன்னு சொன்னார்? சாமியஸ்டோ தது அபிசந்தி விராம மாத்திராத்து அப்படின்னு சாதிச்சார். எந்த ஜென்மத்துல எப்ப தப்பு பண்ணாம நல்லது பண்ணியிருக்கான்றத பாக்குறாரு. அது அதை கொண்டுதான் ரசிக்கிறான், அதை சமிக்கிறான் அப்படின்னு சொன்னார். இந்த இதுல பதபதார்த்த பார்ப்போம். ஹே பகவன் எம்பெருமானே, இயத்தி மகதி இவ்வளவு பெரியதான தவ சாந்தி தேவருடைய பொறுமை என்கிற குணம் இருக்கே, பொய் தேவரிடத்தில் கிருதாஞ்சலி கை கூப்புதல் என்ற கவசம் பூண்டவர்களிடம் கிருதாஞ்சலி பஞ்சரேஷு கதம்னு எப்படித்தான் முக்கிய மோகம் அடையும் இடம் பெறாதொழியும் இத்தம் இவ்விதம் நிகில ஜந்துஷு எல்லா ஜந்துக்களுக்கும் ஸ்வதகா இயல்பாகவே நிர்விசேஷம் நல்லவன் கெட்டவன் என்று பாகுபாடின்றி தே வாத்சல்யம் தேவருடைய வாத்சல்ய குணமானது உத்சுகேஷு தேவரிடம் மிகவும் ஈடுபட்டவரிடம் கதம் குணகா குணமாவது ஒரு சிறப்பா அப்படி. அதாவது நீர் இது ஒண்ணுமே இல்லாத வெறுமை வாயால அனுகூலனா இருப்பேன், பிரதிகூலனா இருக்க மாட்டேன், மகா விசுவாசம் உடையனா இருக்கேன் வெறுமை சொல்லிட்டு போறான். அவன் விஷயத்துல நீ எவ்வளவு கிருபை பண்ற, உன்னிடத்திலேயே மகான்கள் பக்தி கொண்டு அவர்கிட்ட இருக்கிற அவர்கள் உன்னுடைய வாத்சல்ய குணத்தை சொல்வது ஒரு சிறப்பா. ஆஹா, என்ன எம்பெருமானுடைய வாத்சல்யம் அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனா ஏன் சொல்ல அவளுக்கு அவளுக்கு ஏன் அதுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, நீ சாதாரணமா கை கூப்பிடாட, அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கை கூப்பிடா, நிச்சயமாவே கை கூப்பிடல, இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினா போறோம் அப்படின்னு தங்களுடைய கையாளாமை தனதை காமிக்கல கையை கூப்பிடாவா. உடனே நீ என்ன பண்ற, என்னதான் பார்த்து கை கூப்பினா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட மோகிச்சு போய் உன்னுடைய சாமியாய குணத்தினால அந்த காரணியத்தை அவன்கிட்ட காமிக்கிற, அவ பண்ண பாவத்தெல்லாம் மறைக்கிற. ஆக மகான்கள் உன்னுடைய வாத்சல்ய குணத்தை போட்டது ஒரு பெரிய குணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அல்ப சக்தி உள்ளவன் நீ ரட்சகன் தெரிஞ்சோ தெரியாமலையோ உன்னை பார்த்து கை கூப்பினா உடனே நீ அவனுக்கு உன்னுடைய பொறுமையான குணத்தை அவன் மேல புரியுதிய, இதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சாய்கிறது. ஏன்னா எம்பெருமான் இங்க அவனுக்கு திருநாமத்துல சர்வ சகிஷ்ணுன்னு பேரும், ரொம்ப பொறுமை உடையவன்னு இருக்கும். அதுல பொறுமை மட்டும் இல்ல, வாத்சல்ய குணத்தோடு இருக்கான். சரணாகதின்றது 5 அங்கங்களோட கூடியதான ஒரு பாவம்.
இந்த அஞ்சலி கை கூப்புறது தான். அந்த கை கூப்புறது சாதாரணமா தெரியும். அந்த கை கூப்புறது கூட பல விசேஷங்கள் உண்டு. இந்த ஒத்த கையால மேல தூக்குறது, ரெண்டு கையும் சேரணும். ரெண்டு கையும் சேர்ந்தாலும் அந்த ரெண்டு கை நடுவுல எதுவும் பேனாவோ கர்ச்சிப்போ இருக்கக்கூடாது. ரெண்டு உள்ளங்கையும் ஒன்னா சேரணும். சேர்ந்து அவன் நாம தலைக்கு மேல கை கூப்பினாலும் சரி, நம்ம முகத்துக்கு மேல கை கூப்பினாலும் சரி, இல்ல மார்க்கு மேல கை கூப்பினாலும் சரி, அந்த கை கூப்புதல் ரெண்டு கையும் உள்ளங்கையும் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடிய காரியம். இந்த கை கூப்பினா இப்படி ரெண்டு விரலையும் சேர்த்துட்டு இப்படி கை கூப்பிடுற மாதிரி பாகம்லாம் இல்லை. நல்லா விரல்கள் உள்ளங்கைகள் எல்லாம் சேர்ந்து 5 விரலும் சேர்ந்து ரெண்டு கையும் சேர்ந்து கூப்பிடுறமே அந்த கை, அந்த அஞ்சலி இந்த 5 அங்கங்களையும் உடையதாக அதுக்கு அர்த்தம் உண்டு. ஓஹோ, இவன் கை கூப்பினாலே அதுல எல்லாம் அதுல அடங்கியிருக்கு அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டு உன்னை அனுகிரகம் பண்றான். அத்தை வச்சுட்டு அவனுக்கு சரணாதி பண்ற அளவுக்கு அந்த கை கூப்புதலுக்கு காரியத்தை பெருமாள் பண்றது. சரணாதி பண்ணி வச்சு உனக்கு மோட்சத்தை கொடுக்குற. முதல்ல கை கூப்பிச்சே சரணாதி அவன் தான் காப்பாற்றுவான் தெரியாது. கையை கூப்பின உடனே அவனுக்கு சாத்விக குணங்கள்லாம் வந்து எம்பெருமான சரணாதி பண்ண வச்சு அவனுக்கு மோட்சம் தரான். ஆக இந்த ஆரம்பம் சாதாரண செயலாகிற கை கூப்புதல் அவனை மோட்சத்தை மட்டும் கொண்டு விடுது. அதுதான் சொல்றேன். ஆள வந்தார் சுதங்கிரி முத்திஷ கதாபிக்க நசித்து யதா ததா வாவி சகிருக்கு சோஞ்சலி. எப்பயாவது ஒரு சமயம் பண்ணா போதும், காத்தாலையோ சாயங்காலமோ. அதாவது பழைய காலத்தை சொல்லிக் கொடுப்பான். சஞ்சானத்தை பண்ணா கார்த்தாலையும் சாயங்காலமும் பெரியவாளை சேவிக்கணும். அதெல்லாம் பால்யத்துல நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வயசானவட்ட பண்றது இல்லை, எப்பவுமே பண்ணணும். அதுக்கப்புறம் நாளுங்க வந்து சேவிக்கிறதுன்னு வச்சுட்டோம். ஆக சின்ன வயசுல சொல்லிக் கொடுப்பான். சந்தியாவனா பெரியவாளை சேவிக்கணும், ஆத்துல யாரா பெரியவா இருக்காளோ, யாருக்கு அபிவாதியை உண்டு, யாருக்கு அபிவாதம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் அந்த கை கூப்பிடுறத எப்பயாவது ஒரு தரம் யதா ததா வாபி. இப்போ ரெண்டு கையும் சேர்ந்து உள்ளங்கையெல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது கூட அப்படி அந்த முறை தெரியாட்ட கூட பரவாயில்ல. ரெண்டு கையும் சேர்ந்து ஏதோ கை கூப்பினா இப்படிதான் சேர்ந்து தெரியாம கூட கை கூப்பினா சரி. தெரியாம கை சேர்ந்தா கூட அந்த விரலும் கையினுடைய அடிபாகம் சேர்ந்துருக்கும். உள்ளங்கை ரெண்டும் ஒன்னா சேராட்டா கூட அந்த மாதிரி அது கூட உனக்கு தெரிய வேண்டாம், கையை கூப்பினா போதும். இப்படி பண்ணா அது என்ன பண்றது அப்படின்னா உஷ்ணாதி அசுபானி அசேஷதா. இந்த அசுபங்கள்லாம் இருக்க அதை பூர்ணமாக ஒழிக்கிறது. உஷ்ணாத்தின்னா நல்லா கையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுற மாதிரி அந்த பாவங்களை நல்லா முட்டியால தள்ளிடுறது. உடனே என்ன பண்ணுது, உடனே பாவங்கள் போன உடனே அடுத்த கையினால அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கும்படி பெருமாள் கையை விரிச்சுட்டு அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நம்ம கிட்ட விரும்பினது. நம்ம பாவத்தை போகிறதுக்கு கையை மூடிட்டு பிடிச்சி தள்ளுற பெருமாள் நம்மகிட்ட ஐஸ்வர்யத்துக்கு கையெல்லாம் நல்லா விரிச்சுட்டு இவனுக்கு எல்லாம் அப்படியே அனுகிரகம் பண்ற. இப்படி எல்லாம் அங்க அனுபவிச்சுட்டு இருக்கா. எப்படி பெருமாள் அனுபவிக்கிறாவா இத அஞ்சலி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதுதான் இங்க சாதிக்கிறேன். அதனால மனோவா காயங்கள் மனசு, அதாவது மனசு வந்து ஐயோ ஆபத்து வந்து இருக்கு, நாம என்ன பண்றது, அவனை பார்த்து கையை கூப்பிடுறதுதான் நல்லது அப்படின்னு மனசு நினைக்கிறது. உடனே என்ன பண்றது, சொல்லு வந்து என்னை காப்பாத்துன்றது. சரி என்ன பண்றது, கையை கூப்பிடுறது. உடனே 3 காரியம் பண்ணாது. இதுதான்
அஞ்சலின்னு பேரு. இது சரணாகதிக்கு இது ஒரு அங்கம். ஒண்ணுமே தெரியாதவனுக்கு இந்த கை கூப்ப ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்துடும். அதுதான் சுவாமி தேசிகன் தேவபெருமான் சாகிட்டு அஸ்தி சதுக்க விஷதிக்த பலானுபந்தினி அஹப்ரம்ம கீடம் அபராதத சகஸ்ரயோ சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசா துர்தி கிரமேண பிரத்யஸ்ரமஞ்சோ தவ நிகிரஹாஸ்தே. எம்பெருமான் நம்ம பண்ற பாபங்களுக்கு நம்மளை நிக்கிறதுக்காக, நம்மளை நிகிரகம் பண்ணணுன்றதுக்காக வர உடனே இவன் என்ன பண்றான், கையெடுத்து கூப்பிடான். ஆக அந்த நிகிரகம் பண்றதுக்குன்னு வரைச்சு அதுக்கு எதிராக அஸ்திரம் அப்படின்னு சொன்னா நம்ம கையை கூப்பிடுறது தான் அஸ்திரம். பிரத்யஸ்த அஞ்சலி தவ நிகிரஹாஸ்தே. ஒன்று நிகிரகம் போகணும், அப்படி எங்க மேல வராதுக்கணும்னாக்க நான் கையை கூப்பிட்டா போறோம், அதுதான் அதுக்கு அஸ்திரம். அதுக்காக இன்னொரு அஸ்திரம் போட மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்க சாய்க்கிற. அதனால நாம எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இரண்டாய் பிளந்து மாண்டாய் ஒழிந்தாலும் ஒருவருக்கும் வணங்கேன் அப்படின்னு நாம இருக்கோம். பிரிவாளை சேவிடா, அதுதான் யார், அவளும் என்ன போல தானே, நான் இதுக்கு சேவிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இது. ஜிதா பஜ்ஜேவப்யேவம் நமேயம் து கஷ்டித். இது யாருடைய சுபாவம்? ராவணனுக்கு எவ்வளவு உபதேசம் பண்ண விபீஷணன், ஏதாவது கேட்டானா? கேட்கல. அதான் சொல்றேன், ஜிதா பஜ்ஜேயம் அப்பியேவம் நமேயம் ஒருத்தருக்கு நான் தலை வாங்க மாட்டேன், ரெண்டா பிறந்தா கூட. அந்த மாதிரி ராவணனை போல அந்த நேரம் நமக்கு வரக்கூடாது. அதுக்கோசம் தான் இந்த அஞ்சலி முத்திரை அப்படி நமக்காக. அதனால எம்பெருமானுக்கு சொல்லத்தை கத்திட்ட அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா. கையை கூப்பிட்டு வந்துட்டானாக்க அவன் உண்மையாவே கை கூப்பினானா, அவன் நல்லவனா அவன் கெட்டவனா அப்படின்றத அனாலோசித யார் ஒத்துறது இல்லை, எல்லாருமே கை கூப்பிட்டுதான் பெருமாள் அனுபவம் விடுவேன். அசேஷ லோக சரலோகம். அதனால அதுல தாரதமே பார்க்க மாட்டான். கையை கூப்பிட்டு வந்துட்டா நிச்சயமா அனுப்பணும். அதனால ஒரு சாதாரணமா இப்படி இருக்கிறவனுக்கே பெருமாள் அனுகிரகம் பண்றா அப்படி சொன்னா, இத்தனை அடியினார் இறங்கு, இத்தனை அடியினாருக்கு இறங்கும் அரங்கனாய் அப்படின்னு அவன் இறங்கி வரான். அவனுடைய சுபாவத்தை இறங்கும் வாசலத்தை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமான உண்ணும் சோறும் பருகும் நீரும் சின்னும் வெற்றிலை அப்படி இருக்கக்கூடிய பரம பாகதர் விஷயத்துல அவனிடத்துல அவன் வாத்சல்யம் இருக்கான்னா அது ஒண்ணும் வியப்பு இல்லை. நிதிஷ்வரி கூட பெருமாள்கிட்ட கை கூப்பிட்டே சேவிச்சுட்டு இருக்கா. அப்ப அது 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 வந்து ஒரு இதான். ஏன்னா அவள்கிட்ட போய் பொறுமையா அப்படிங்க அவள் பொறுமையை காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவள் தப்பு பண்றதுக்கு அவகாசமும் கிடையாது, தப்பு பண்றது எண்ணமும் கிடையாது. அதனால அவள் கையை கூப்பிட்டு அவள் சொரூபம் கையை கூப்பிட்டா கைகறி பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த பொறுமையெல்லாம் அவளுக்கு காட்டுவதற்கு இடமே பிரசக்தியே கிடையாது. அந்த பொறுமையை யார்கிட்ட காமிக்க முடியும் அப்படின்னா நம் போல் வாழ்றதை காமிக்கணும். நம்போல் இந்த பிரகிருத்திலேயே உண்ணு சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையெல்லாம் கண்ணன் இருக்கக்கூடிய பாகவதற்கால அவளுக்கு கூட அந்த பொறுமை அவசியம் இல்லை. ஏன்னா அது அவள் ரெண்டு பேருக்கும் அது இயற்கையாக ஏற்பட்டது. பாபிஷ்டான அந்த ஜீவராசிகள்ல பாபிஷ்டார்கள் நம்ம போல்வா இருக்காள, அவள் விஷயத்துல பெருமாள் இவ்வளவு வாத்சல்யத்தோடு இருக்குன்னு அதுதான் வியப்பு. பெருமாளுக்கு வாத்சல்ய குணம் இருக்கு அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றான்னாக்க அது விஷயம், அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நமக்கு பிரத்யட்சமா ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா நம்ம விஷயத்த அவனுடைய வாத்சல்யம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சாய்கிறார். ஆக
இதுல இன்னும் ஒண்ணு, இந்த ருத்ரனை வந்து எல்லாரும் தெய்வம் தெய்வம்னு சொல்லணும் இல்லையோ, அவன் நடராஜன் ஒரு இது அம்சம் சொல்லல. அதில் பார்த்தா கை கூப்புவான். பரதநாட்டியத்துல கை கூப்புறதுன்னு ஒரு பண்ண வழக்கம் உண்டு. அது ஆரம்பிச்சையும் சரி, ஆரம்பிக்கச்சையும் கையை கூப்பிட்டு தான் ஆரம்பிப்பா, முடிக்கச்சையும் கையை கூப்பிட்டு தான் முடிப்பா. ஆக ஆக அதாவது வஜ்ரின்யா முத்ரியா சக்கரம் பத்மின்யா தர்ஷயத் விதி சங்கின்யா கேசவம் ருத்ரம் சிரஸ்தாஞ்சலி முத்ரா. பெருமாள்லாம் என்ன பண்ற, சங்கம் பத்மெல்லாம் வச்சுட்டு இருக்க என்ன. ஆனா ருத்ரன் சிரஸ்தாஞ்சலி முத்ரியா, எப்பவுமே சிரஸ்துக்கு மேல கை குப்பிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தருடைய கையில என்னென்ன ஆயுதம் இருக்குன்றது பரதன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா சிவனுக்கு மாத்திரம் அந்த தலைக்கு நேரம் கை கூப்பிடுறது தான் வச்சுட்டு இருக்கான். அதுல இருந்தே அவன் தான் நமஸ்காரம் பண்ணுவதற்கு தகுந்தவன் அப்படின்னு சொல்ற. இந்த நாலூரானுக்கு கூடத்தாழ்வான் பதில் சொல்லுச்சு. ஏன்னா அவன் தான் பாஷ்யக்காரர் கொண்டு சிவா பரதனம் நாஸ்தின்னு சொல்லணும்னு வச்சான். அதுக்காக கூடத்தாழ்வான் பாஷ்யக்காரன் இவரே போனார். அதுலயே என்ன பண்ணார் பார், நீ சொல்றிய சிவன் அவனுக்கு பரதநாட்டியத்திலே முத்திரை என்ன சொல்லியிருக்கேன், மௌலி ஸ்பிருஜா கரபுட்டாஞ்சலி முத்ரையா ஹே. அதனால அவனே கை கூப்பிடான் இன்னொருத்தருக்கு சொன்னாக்க அவன் எப்படி பரதெய்வமா ஆவான் அப்படின்னு அந்த எண்ணத்தை கொண்டு இங்க அங்க அதை இங்க சாய்கிற அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு இங்க சாய்க்கிறார் அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். இப்படி அழகான எம்பெருமானுடைய வாத்சல்ய அஞ்சலி வைப்பது சாச்சார். அடுத்ததாக 63வது ஸ்லோகம். இத நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன, அதாவது கார்த்திகை தீப உற்சவம் வருது. அதனால நிறைய பேருக்கு காரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். சனி ஞாயிறுல வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு உண்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லை நாளைக்கும் உங்களுக்கு ஏதாவது காரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா தெரியப்படுத்தினா நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அது உங்க சௌகரியம். நாளைக்கு நான் சித்தமா இருக்கேன், 3 நாளுமே சித்தமா இருக்கேன். இருந்தாலும் உங்க சௌகரியத்தை பொறுத்து பண்டிகை இருக்கிறதால உங்க சௌகரியத்தை தெரியப்படுத்தும். கவிதாரி சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த நமஹ. ஸ்ரீமதே சிவந்தரோ ஸ்ரீ வேதாந்த மகாதேவியாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயணாய மகாதேவியாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி சுமந்திர பாதுகாதேவி ஸ்ரீமதே சிவந்தரோ ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.